வணக்கம். எமது தாயகவாழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம். கடந்த 24 மணி நேரங்களில் சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பெற்ற செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம். நேற்றைய செய்தியில் நாங்கள் பார்த்த விடயங்கள் எக்ஸிட் விசா விளக்கம், புதிய இகாமா தொடர்பான தகவல்கள், ஹுரூப் நிலையில் இருப்பவர்கள் போன்ற தகவல்களை மையப்படுத்திய நேற்றைய செய்திகள் கடந்து சென்றது. நேற்றைய செய்திகளில் நிறைய நண்பர்கள் கமெண்ட் செய்திருக்கின்றீர்கள். கிட்டத்தட்ட நான் பார்த்தேன், கிட்டத்தட்ட 50 நபர்களுக்கு மேல் கமெண்ட் செய்திருக்கின்றீர்கள். அனைவரும் சந்தேகங்களாகவே கேட்டிருக்கின்றீர்கள். அத்தனை விளக்கங்கள் தந்தும் போதாமல் இருக்கின்றது. ஆகவே நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளின் அடிப்படையில் இன்றும் அந்த கேள்விகளாகவே கடந்து செல்கின்றது. முதலாவது கேள்வி, ஃபைனல் எக்ஸிட் அடித்து தாயகம் போகாமல் இருக்கலாமா? அப்படி இருந்தால் சவுதி அரேபியா ரியால் எவ்வளவு ஃபைன் கட்ட வேண்டும்? இவருடைய கேள்வியிலேயே தெரிகின்றது, இவர் தாயகம் போவதற்குரிய முயற்சியை மேற்கொள்ள மாட்டார் என்ற. உண்மையில் ஃபைனல் எக்ஸிட் அடித்து தந்தால் கண்டிப்பாக தாயகம் சென்றுவிட்டு புதிய விசாவில் மீண்டும் வாருங்கள். ஏன் இங்கே விசா இல்லாமல் இருந்த பல்வேறு நிர்பந்தங்களுக்கு ஆளாகின்றீர்கள். சவுதி அரேபியாவை பொறுத்தமட்டில் 2 வாரத்தில் கிட்டத்தட்ட 15,000க்கும் மேற்பட்ட நபர்கள், சட்டவிரோத குடியிருப்பாளர்கள் தொடர்ந்தும் கை செய்யப்பட்ட வண்ணமே இருக்கின்றார்கள். இதை நீங்கள் பார்வையிட வேண்டுமாக இருந்தால் சவுதி அரேபியா போலீசினுடைய விசேட இணையதளத்தில் சென்றால் தொடர்பான உத்தியோகபூர்வ வீடியோக்களை வெளியிட்ட வண்ணமே இருக்கின்றார்கள். ஆகவே ஃபைனல் எக்ஸிட் அடித்தால் உங்களுக்குரிய காலங்கள் 58-59 நாட்கள் இருக்கின்றது. உங்களுடைய இகாமா காலங்களையும் வரையறை செய்து கொண்டு தாயகம் சென்று புதிய விசாவில் வருவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள். இன்னும் ஒருவருடைய கேள்வி ஒன்று, சவுதி அரேபியாவிலிருந்து தற்சமயம் தாயகம் சென்று விட்டதாகவும் தன்னுடைய இகாமா காலங்கள் முடிவடைந்து விட்டதாகவும் புதிய விசாவில் சவுதி அரேபியாவுக்கு வரலாமா என்று கேட்கின்றார். ரியா என்று நினைக்கின்றேன், அவருடைய பெயர் முழுமையாக இல்லை. கண்டிப்பாக புதிய விசாவில் வரலாம். உங்களுக்கு சவுதி அரேபியாவில் பாரதூரமான வழக்குகள் இல்லை என்றால் நீங்கள் வரலாம். நான் ரிசைன் கொடுத்தது பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி. என்னுடைய இகாமா முடிவடைகின்றது. ஆனால் எனது சப்ளை கம்பெனி அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஊருக்கு போக வேண்டுமென்றால் எனக்கு கொடுத்த நாள் பிப்ரவரி 10ஆம் தேதி. ஏதும் பிரச்சனை இருக்குமானால் அதை முன்கூட்டியே ஊருக்கு போகணுமா? என்னுடைய கேள்வியில் இருக்கின்றது, இகாமா முடிவடைவதாக சொல்லி இருக்கின்றார். ஆகவே இகாமா காலங்கள் முடிவடைவதற்கு முன்பாகவே நீங்கள் தாயகம் செல்வது நல்லம். இல்லை என்றால் மீண்டும் இகாமா காலங்கள் புதுப்பித்த பின்புதான் நீங்கள் தாயகம் செல்வீர்கள். ஆகவே இகாமா காலங்கள் எப்போது முடிவடைகின்றது? பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி எனக்கு இகாமா முடிவென்று சொல்கின்றீர்கள். ஆகவே பிப்ரவரி 10ஆம் தேதி ஏதும் பிரச்சனை வருமா என்று கேட்கின்றார். நீங்களே 10ஆம் தேதி வரை வெயிட் பண்ணுகின்றீர்கள். பிப்ரவரி மாதம் ஆரம்ப கால பகுதியில் தாயகம் சென்று விடுங்கள். இவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்த வண்ணம் இருக்கின்றீர்கள். நீங்கள் இன்னும் பிரச்சனைகளை சந்திப்பதற்கு ஏன் காத்திருக்கின்றீர்கள்? சவுதி அரேபியாவில் எக்ஸிட் கொடுத்து விட்டால் அடுத்த நொடியே வெளியேறிவிடுங்கள். இன்னும் 1 மாதம் உழைத்துவிட்டு செல்வோம் என்று இருக்கின்றீர்கள். அதற்கிடையில் ஏதாவது பிரச்சனை என்றால் நீங்கள் தான் மாட்டிக்கொள்வீர்கள். அடுத்தபடியாக அமைந்திருக்கும் கேள்வி, அப்துல் யலீல் என்று நினைக்கின்றேன், கஃபாலா மாற இவ்வளவு நாளுக்குள் மாறலாம் என்று கேட்கின்றார். இது தெரிந்தால் கொமெண்டில் தெரியப்படுத்துங்கள். இது தொடர்பான விளக்கமான செய்தியை தேடிய பின் பதில் தருகின்றோம். என்னுடைய கேள்வி என்னவென்றால், டிசம்பர் 20ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு என்னுடைய ஐடி முடிவடைவதாக சொல்கின்றார். பெரும்பாலும் நான் நினைக்கின்றேன் அவருடைய இகாமா முடிவடைகின்றது என்று நான் நினைக்கின்றேன். எனது கஃபில் 27/11/2024 ஃபைனல் எக்ஸிட் தந்துள்ளார். இதில் பிரச்சனை இருக்கா என்று கேட்கின்றார். உங்களுக்கு கஃபில் ஃபைனல் எக்ஸிட் தந்த டேட் 27/11/2024 என்று எடுத்துக்கொண்டால் 12ஆம் மாதம் 27ஆம் தேதி, ஜனவரி 27ஆம் தேதி, பெரும்பாலும் ஜனவரி 25 அல்லது 23ஆம் தேதிக்குள் உங்களுடைய காலம் முடிவடைகின்றது. சவுதி அரேபியாவில் நீங்கள் நிற்பதற்கு அதன் பிறகு தங்கினால் நீங்கள் அபராதத்துக்குரியவர்களாக இருப்பீர்கள். இதில் குறிப்பிடப்படும் விடயம் என்னவென்றால், இந்த ஆண்டு தொடக்கத்திலேயே ஒரு முடிவை கொண்டிருக்கின்றார்கள். உங்களுடைய இகாமா காலம் முடிவடைந்து விட்டது என்று சொல்லிவிட்டீர்கள். ஆகவே இகாமா காலம் புதுப்பிக்காமல் தாயகம் செல்வது சாத்தியம் அல்ல. ஆகவே உங்களுடைய
இகாமாவை புதுப்பித்து கொண்டுதான் தாயகம் செல்ல வேண்டும். உங்களுக்கு இன்னும் இருக்கும் நாட்கள் நான் நினைக்கின்றேன், இன்னும் ஒரு 10 அல்லது 12 நாட்கள் தான் இருக்கின்றது என்று நான் நினைத்து கொள்கின்றேன். இன்னும் ஒருவருடைய கேள்வி ஒன்றோ, நான் சவுதி அரேபியாவுக்கு வந்து 1 மாதங்கள் முடிவடைந்து விட்டது, எனக்கு இன்னும் இகாமா தரவில்லை, நான் என்ன செய்யலாம் என்று கேட்கின்றார். உங்களுடைய முதலாளியோ உங்களுடைய கம்பெனியோ அவரை பிடியுங்கள், அவர்தான் உங்களுக்கு உரித்துடையவர். லீவில் போனால் திரும்ப புதிய விசாவில் வர முடியுமா? கண்டிப்பாக நீங்கள் புதிய விசாவில் வரலாம். உங்களுடைய இகாமா காலங்களையும் கணக்கில் எடுத்துக்கொள்ளுங்கள். இகாமா காலங்கள் முடிவடைந்த பின்புதான் புதிய விசாவில் வர முடியும். அண்ணா, நான் கம்பெனி விசாவில் சவுதி அரேபியா நாட்டுக்கு பணியாற்றுவதற்கு வந்தேன், ஆனால் நான் குரூப் நிலையில் இருக்கின்றேன். ஏனென்றால் கம்பெனியை விட்டு வெளியேறிவிட்டேன். தற்சமயம் கஃபாலா சேஞ்ச் பண்ண முடியுமா என்று கேட்கின்றார். ஏற்கனவே தொடர்பான வீடியோ பதிவுகள் நிறைய போட்டிருக்கின்றோம். கம்பெனியிலிருந்து அதாவது வீட்டு தொழிலாளர்கள் தவிர்ந்த ஏனையவர்கள் குரூப் நிலையில் இருந்தால், வீட்டு பணியாளர்கள் தவிர்ந்த ஏனையவர்கள் குரூப் நிலையில் இருந்தால் நீங்கள் உங்களை சரி செய்வதற்குரிய காலக்கெடு வழங்கப்பட்டிருந்தது என்பதை ஏற்கனவே ஊடகம் வாயிலாக நிறைய தரம் நினைவூட்டல் அறிவித்தலாக கூட தந்திருந்தோம். ஆகவே குரூப் நிலையில் இருப்பவர்கள், வீட்டு தொழிலாளர்கள் தவிர்ந்த ஏனையோர் உங்களை கஃபாலா மாற்றிக்கொள்வதற்குரிய சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருந்தது. தற்சமயம் அது முடிவடைந்து விட்டதா இல்லையா என்பதை குறிப்பாக சொல்ல முடியாமல் இருக்கின்றது. பெரும்பாலும் முடிவடைவதற்கு இன்னொரு குறுகிய நாட்கள் இருக்கின்றது என்றுதான் நினைக்கின்றேன். பார்த்துவிட்டு சொல்கின்றேன், கண்டிப்பாக மாற்றிக்கொள்ளலாம். அதற்குரிய சந்தர்ப்பம், சலுகை காலங்களை சவுதி அரேபிய அரசாங்கம் வழங்கியிருந்த விடயமும் குறிப்பிடத்தக்கது. இதை நிறைய நாட்களாக சொல்லிக்கொண்டுதான் இருந்திருந்தோம். சுப்பிரமணியன் என்று நினைக்கின்ற என்னுடைய பெயர். வீட்டு பணியாளர்கள் மட்டும் குரூப் நிலையில் இருந்தால் புதிய விசா, புதிய மாற்றங்கள், கஃபாலா மாற்றங்கள் செய்து கொள்ள முடியாது. ஏனையவர்கள் செய்து கொள்ளலாம் என்ற சட்டம் சவுதி அரேபியாவில் இருக்கின்றது. அது ஒரு காலக்கெடுவாக, ஒரு சலுகை காலமாக அவர்கள் வழங்கியிருந்த விடயமும் குறிப்பிடத்தக்கது. ஒருவருடைய கேள்வி ஒன்று, நான் 2013ஆம் ஆண்டு சவுதி அரேபியா சிறையில் இருந்து வந்தேன் என்றால் பெரும்பாலும் நான் நினைக்கின்றேன் நீங்கள் தாயகத்தில் இருக்கின்றீர்கள் என்றுதான் நினைக்கின்றேன். இவருடைய கேள்வி என்னவென்றால், தற்சமயம் நான் உம்ரா செல்ல முடியுமா? சவுதி அரேபியா நாட்டில் நீங்கள் சிறையில் இருந்த நபர்களாக இருந்தால் உங்களுக்குரிய ஏன் சிறைக்கு சென்றீர்கள், என்ன காரணம், அந்த வழக்கு தொடர்பான விவரங்கள் உங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஆகவே உங்களுடைய வழக்குகள் பாரதூரமாக இருந்தால் சவுதி அரேபியாவுக்கு செல்ல முடியாது. உங்களுடைய வழக்குகள் சாதாரண வழக்கு, சிறிய வழக்கு என்றால் நீங்கள் உம்ரா செல்லலாம் என்பதையும் நினைவூட்டிக் கொள்ள விரும்புகின்றோம். சவுதி அரேபியாவிலிருந்து தாயகம் செல்லும் நபர்கள், நீங்கள் பாரதூரமான வழக்குகள் இருந்தால் சவுதி அரேபியாவுக்கு நீங்கள் மீண்டும் பயணிக்க 100% தடை. வணக்கம் அண்ணா, நான் சவுதி அரேபியாவில் கம்பெனி ஒர்க் செய்தேன் அண்ணா. எனக்கு இப்போது இகாமா அடிக்கல, அதனால் நான் வெளியே வந்துவிட்டேன். எம்பசி வழியாக ஃபைனல் எக்ஸிட்டுக்கு அப்ளை பண்ணி இருக்கின்றேன். அடுத்தபடியாக நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்றார். ஃபைனல் எக்ஸிட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி எத்தனை நாட்கள் ஆகின்றது? எம்பசிக்கு ஒரு மெயில் போட்டு பாருங்கள். வணக்கம் அண்ணா, குரூப் நிலையில் உள்ளவர்கள் விசிட் விசாவில் வர முடியுமா? ஏற்கனவே குரூப் நிலையில் இருந்த நீங்கள் தாயகம் சென்று விட்டீர்கள், மீண்டும் விசிட் விசாவில் வர முடியுமா என்று கேட்கின்றீர்கள். தாராளமாக விசிட் விசாவில் வரலாம். உங்களுடைய குரூப் நிலை என்று சொல்லி இருக்கின்றீர்கள், பாரதூரமான வழக்குகள் இல்லை என்றால் வரலாம். அடுத்தபடியாக சுகுமார் என்று நினைக்கின்றேன், பாஸ்போர்ட் ரினிவல் முடியும் திகதியிலிருந்து எத்தனை நாட்களுக்குள் ரினிவல் செய்ய வேண்டும் என்ற தகவலை தெரியப்படுத்துங்கள் என்று சொல்கின்றார். உங்களுடைய ரினிவல் முடிவு திகதியிலிருந்து 6 மாதத்துக்குள் நீங்கள் மாற்றி அமைத்துக் கொள்ளலாம். ஏனென்றால் நீங்கள் பாஸ்போர்ட்டுக்கு விண்ணப்பித்து உடனடியாக கடவுச்சீட்டுக்கு வரும் என்று சொல்ல முடியாது. அதற்காக 1 மாதம் 2 மாதங்கள் கூட காத்திருக்க வேண்டிய நிலைமைகள் ஏற்படுகின்றன. ஆகவே மேக்சிமம் 6 மாதத்துக்குள் நீங்கள் ரினிவல் பண்ண அப்ளை செய்ய வேண்டாம். உதாரணத்துக்கு 2025ஆம் ஆண்டு 6ஆம் மாதம் உங்களுடைய கடவுச்சீட்டு முடிவடைகின்றது என்று எடுத்துக்கொண்டால் இப்போது நீங்கள் அப்ளை செய்ய வேண்டும் என்பது உதாரணம். நேற்றைய தினம் பாடசாலை தொடர்பான விடுமுறைகள்
தெரிந்தால் சொல்லுங்கள் என்று கேட்டிருந்தோம். அதற்குரிய வகையில் அழகான முறையில் பதில் தந்திருக்கின்றார். அவருடைய செய்தியையும் பார்த்து விடுவோம். தமாமில் சிறிதளவு மழை பெய்திருப்பதாகவும், சவுதியில் பள்ளி கல்லூரி ஆண்டு விடுமுறை காலம் ஜூன் மாதம் 26/6/2025 6ஆம் மாதம் 26ஆம் தேதி 2025 தொடக்கம் ஆகஸ்ட் மாதம் 23/8ஆம் மாதம் 2025 திகதி என்பதை இருக்கின்றார். 6ஆம் மாதம் 26ஆம் திகதியிலிருந்து 8ஆம் மாதம் 23ஆம் திகதி வரை என்பதை அறிவித்திருக்கின்றார். இதுபோன்று நிறைய கேள்விகள் கொமெண்டில் கேட்கப்படுகின்றது. தெரிந்த உறவுகள் அவர்களுக்கு பதிலை நீங்களே வழங்கிவிடுங்கள். மிக அழகிய முறையில் பதில்களை வழங்கிய உறவுகளும் இருக்கின்றீர்கள். கொமெண்டை பார்த்திருக்கின்றேன். இன்னும் ஒருவருடைய கேள்வி ஒன்று, அவருடைய கீவா தளம் லொக்காகிவிட்டது என்று நான் நினைக்கின்றேன். அப்படித்தான் அவர் பதில் வழங்கியிருக்கின்றார் என்று நான் நினைக்கின்றேன். ஹவு டு ரிமூவ் கீவா லொக் என்று கேட்கின்றார். உங்களுடைய கீவா தளம் லொக்காகிவிட்டது என்றால் இது போன்ற மெசேஜ் தான் உங்களுக்கு வந்திருக்கின்றதா, டெம்பரரியாக லொக்காகிவிட்டதா என்பதை முதலில் தெரியப்படுத்துங்கள். டெம்பரரியாக லொக் ஆகியிருந்தால் இது போன்ற ஒரு படிமுறையை செய்து பாருங்கள். முதலாவதாக நான் நினைக்கின்றேன் நீங்கள் மாறி அடித்தபடியினால் லொக் ஆகிவிட்டதா. பெரும்பாலும் நான் நினைக்கின்றேன் கிட்டத்தட்ட 7 தடத்திற்கு மேல் அடித்தால் லொக் ஆகும் என்று நான் நினைக்கின்றேன். ஆகவே இது போன்ற அன்லாக் அக்கௌண்டை முதலில் கிளிக் செய்து கொள்ளுங்கள். அதை கிளிக் செய்தும் போது இது போன்ற வடிவம் பெறும். கண்டினியூ வித் இமெயில் அல்லது அப்சரா என்று கேட்கின்றது. இதே நேரத்தில் இதில் உங்களுடைய கீவா தளத்தில் சில நேரத்தில் ஆங்கில படிவத்தில் நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். நீங்கள் அதுக்கேற்ற வகையில் செய்து கொள்ளுங்கள். அதன் அடிப்படையில் கண்டினியூ வித் அப்சர் என்று கொடுக்க வேண்டாம். அப்சர் என்று கொடுத்த பிறகு நேஷனல் ஐடென்டி இகாமா கேட்கும். அதில் நம்பரை கொடுத்து சென்ட் வெரிஃபிகேஷன் கோட் வரும். அதன் பிறகு அப்சர் வெரிஃபிகேஷன் கோட் அடித்து கன்ஃபார்ம் செய்தல் வேண்டும். இப்படி ஒரு முறை முயற்சி செய்து பாருங்கள். இலங்கையைச் சேர்ந்த ஒரு உறவு சவுதி அரேபியாவில் உயிரிழந்திருக்கின்றார் தொடர்பான செய்தி ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கிறது. இவர் தொடர்பான மேலதிக விவரங்கள் எமக்கு கிடைக்கப்பெறவில்லை. அவருக்கு எமது ஊடகம் சார்பாக எமது ஆழ்ந்த இரங்கலை தெரியப்படுத்தி நிற்கின்றோம்.